Assalamualaikum friends, welcome to Jenna Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் ஜெனா. நான் உங்க கூட vlog, ரெசிபி, கிராஃப்ட்லாம் ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்ட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இப்போ நம்ம ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கடலை, அதாவது 100 கிராம் பொட்டுக்கடலை. இதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம பொட்டுக்கடலையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலையை blend பண்ணிடலாம். இப்போ நம்ம blend பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம blend பண்ணால் போதும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் கேரட்டை நான் துருவி எடுத்திருக்கேன். ஸோ அதை அந்த பவுலில் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதே நம்ம சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம blend பண்ணி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவையும் நம்ம சேர்த்துடலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அகைன் நம்ம 1 ஸ்பூன் குட்டி குட்டியாக சாப் பண்ண சில்லியை சேர்த்துடலாம். சில்லி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ஸோ அதுக்காண்டி தான். அரிசி மாவு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த சப்பாத்தி மாவு ஷேப்புக்கு வந்து இதை வந்து நம்ம கொண்டு வந்துடணும். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஆயிலை வந்து நம்ம கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தாலும் அந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து நம்ம கையிலே வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ரவுண்ட் ஷேப் நம்ம உருட்டுனதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு சைடு வந்து இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ டபுள் சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து லைட்டாக ஆமாவோட மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் அஸ்ஸலாமு அலைக்கும்.